الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا مع بعد وقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى رواه الإمام البخاري في صحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததன் பின்னால் ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிருடன் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்த அஸ்ஹாபுகள் தாபீங்கள் தப தாபீங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்கும் மனிதருமே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களுக்கு உலக வாழ்க்கையில் பல நல்ல பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். நல்ல குணாதிசயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதர்களும் தனது வாழ்க்கையில் அவ்வாறான நல்ல பண்புகளை நல்ல குணாதிசயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அலங்கரித்துக் கொண்டோம் என்றால் உலக வாழ்க்கையும் இனிமையானதாக, சந்தோஷமானதாக, மகிழ்ச்சிகரமானதாக, நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மேன்மையுள்ள சங்கையுள்ள கௌரவிக்கப்படக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இணைப்பார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களிடத்தில் காணப்பட்ட நல்ல பண்புகள், குணாதிசயங்கள் ஒன்றுதான் சகிப்புத்தன்மை என்பது, நிதானம் என்பது. நிதானம், சகிப்புத்தன்மை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் அவர்களை சங்கையானவர்களாக, சிறப்பானவர்களாக, உயர்ந்தவர்களாக, கௌரவப்படுத்தப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவார். யாரிடத்தில் நிதானம் இல்லையோ, அமைதி இல்லையோ, யாரு அவசரப்படுகிறார்களோ வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில் தோல்வியை அடையக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கும். எமது வாழ்க்கையில் நிதர்சனமாக நாம் ஒவ்வொருவர்களும் எமது குடும்பவியல் வாழ்க்கை, சமூகவியல் வாழ்க்கை நாம் பார்க்கலாம். யாரிடத்தில் அவசரமான, நிதானமான, அமைதியான போக்கு இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமுடையவர்களாக, சிரமமுடையவர்களாக மாறிவிடக்கூடிய அவல நிலைகளை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை கியாம நாள் வரக்கூடிய அனைத்துலக மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக பின்பற்றப்படக்கூடிய அழகான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளில், பல வரலாறுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம், உயர்ந்த நற்குணம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானம் உள்ளவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாரு சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக உலக வாழ்க்கையில் வாழுகிறார்களோ அவர்கள்தான் தலைவர்களாக ஆக முடியும்.
ஆட்சியாளர்களாக ஆக முடியும், மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆளுமையும் திறமையும் நுணுக்கமும் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், நிதானம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். இதனாடிதான் அரபிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, மன் ஹலும ஸாத், யார் சகிப்பு தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தலைவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் வாயித் இப்னு ஹுஜர் அவர்கள் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பரம்பரையாக வாழையடியாக அரசர் குடும்பமாக இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, ஹதரமௌத்திலிருந்து யமன் தேசத்திலிருந்து அரச பரம்பரை சார்ந்த வாயித் இப்னு ஹுஜர் என்ற அந்த மனிதர் மதீனா முனவராவுக்கு வருகை தருவதாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சபைக்கு அந்த வாயித் இப்னு ஹுஜர் என்ற அரச பரம்பரை சார்ந்த அந்த வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வரக்கூடிய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராருக்கு எப்படி அந்தஸ்துகளை, கண்ணியங்களை, கௌரவங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அவர்களை அருகாமையில் உட்கார வைத்து அவர்களுக்காக விசேட விருப்புகளை விரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், உபசரித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக சில காணிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த இடத்தை காட்டுவதற்காக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாயித் இப்னு ஹுஜர் என்ற அந்த சஹாபியோடு சேர்த்து அனுப்பினார்கள். வாயித் இப்னு ஹுஜர் என்பவர் அரச பரம்பரையை சார்ந்தவர். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். அவரும் ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாயித் இப்னு ஹுஜருடன் சென்று அவருக்குரிய இடத்தை காட்டிக் கொடுங்கள் என்று ஒரு வழிகாட்டுவதற்காக அனுப்பினார்கள். அந்த நேரம் கடுமையான சூடாக இருந்தது, சமருடைய காலமாக இருந்தது. எனவே வாயித் இப்னு ஹுஜர் அவருடைய அந்த ஒட்டகத்தின் மேலால் ஏறி அவர் பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர் சொன்னார்கள், நானும் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால் ஏறிக்கொண்டா நன்றாக இருக்குமே. அவர்கள் சொன்னார்கள், லஸ்த அன்த பின் அர்தாஃபில் முலூக், நீ அரசர்களுக்கு பின்னால் உட்காரக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, நீ அதுக்கு தகுதியற்றவர், நீ அதுக்கு எந்த விதத்திலும் லாயக்காக இருக்கிறாய் என்று சொல்லிவிடுகிறார். பின்னால் சொல்லுகிறார்கள், கடுமையான சூடாக இருக்கிறது, எனவே உங்களுடைய செருப்பை தாருங்கள் எடுக்கிறார்கள். உங்களுடைய செருப்பை தாருங்கள், மணலில் அடிக்கக்கூடிய சூட்டில் இருந்து எனது கால் பாதத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். சொல்லுகிறார்கள், என்னுடைய செருப்பு என்பது என்னுடைய பரம்பரையாக அரசர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், எனது வம்சாவளியை சார்ந்தவர்கள் அணிந்த செருப்பை கூட உன்னால் அணிவதற்கு நீ தகுதியற்றவர். எனவே இந்த ஒட்டகத்தினுடைய நிழலுக்கு கீழால் எனக்கு பின்னால் நீ வா என்று வாயித் இப்னு ஹுஜர் முஆவியா அவர்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்துல அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரும் ஒரு குணம்தான், அவர்கள் சகிப்பு தன்மையுள்ளவர்களாக யாரு எதை சொன்னாலும் தன்னுடைய உள்ளத்தில் அடக்கி நிதானம் உள்ளவர்களாக, அமைதியுள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிற்காலத்தில் அமீருல் முஃமினீனாக அந்த அரபுலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தினார், அவரை தலைவராக ஆக்கினார். ஆனால் அவர்கள் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து தனக்கு நடந்த அந்த விடயங்களை பற்றி எதுவும் கூறவில்லை. அவர்கள் நிதானமாக தனக்கு ஏற்பட்ட அந்த துயரங்களை, அந்த கஷ்டங்களை, அவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே அடக்கி நிதானமாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அமீருல் முஃமினீனாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த மக்கா மதீனாவுடைய அந்த அரபுலகத்தினுடைய அமீராக இருக்கக்கூடிய நேரம் இந்த வாயித் இப்னு ஹுஜர் வருகை தருகிறார். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சபையில், அரச தர்பாரில் தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். அவர்கள் பழி வாங்கவில்லை, என்னை ஒரு காலத்திலே நான் ஒன்றுக்கும் தகுதியற்றவன் என்று என்னை தூரமாக ஆக்கினாய், என்னை கண்ணியப்படுத்தவில்லை என்று பழி வாங்கவில்லை, அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள்.
மேலான நண்பர்களே, சகோதரர்களே, பெரும் தன்மையுள்ளவர்கள், பெரும் தலைமைத்துவத்தை அடையக்கூடியவர்களுடைய ஒரு நல்ல பண்பாடுதான் நிதானம் என்பது, அமைதி என்பது. இது நல்லவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்மையாக இருக்கிறது. வாழ்க்கையில் அனைவர்களும் தனது தொழிலகத்தில், தனது குடும்ப வாழ்க்கையில், தனது உறவு முறைகளை பேணக்கூடிய விடயத்தில், தனது சமூக வாழ்விலும் நாம் நிதானம் உள்ளவர்களாக, எங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் அனைத்தையும் உள்ளத்தால் தாங்கி அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய உயர்ந்தவர்களாக, தலைவர்களாக மாறலாம் என்பது வரலாறு நெடுகிலும் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி சில வருடங்களாகத்தான் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் போற்றப்படக்கூடிய உயர்ந்த ஒரு சிறந்த நீதியுள்ள, நேர்மையுள்ள ஒரு உண்மையாளரான ஒரு ஆட்சியாளராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆட்சி எல்லாம் அமைத்திருந்தார். இரவு காலங்களில் தன்னுடைய ஆட்சி எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காக பாதையோரங்களில், வீதியோரங்களில் அவர்கள் தான் உளவு பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் உளவு பார்த்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வருகை தருகிறார்கள். மஸ்ஜிதுக்கு வருகை தரக்கூடிய நேரம் அன்றைய காலங்கள் இரவு காலமாக, இருள் நிறைந்த காலமாக இருந்தது. ஒரு மனிதர் மஸ்ஜிதிலே தூங்கிக் கொண்டிருந்தார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது காவலாளர்களுடன் மஸ்ஜிதுக்குள் நுழையக்கூடிய நேரம் தனது கால் இடறி அந்த மஸ்ஜிதிலே தூங்கிக் கொண்டிருந்த மனிதருடைய உடம்பிலே தனது கால் பட்டு விடுகிறது. உடனே அந்த மனிதர் தூங்கிக் கொண்ட மனிதர் விழித்தெழுந்து ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அந்த மஜ்னூன், நீ பைத்தியக்காரனா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். யார் அது? அமீருல் முஃமினீன், நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். தவறுதலாக கால் பட்டுவிட்டது, அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பைத்தியக்காரன் அல்ல என்று பதில் கொடுக்குகிறார்கள். உடனே காவலாளிகள், அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களை பார்த்து இந்த மனிதன் இவ்வாறு சொல்லிவிட்டானே, எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கிறது. எல்லா நண்பர்களே, சகோதரிகளே, எங்களை பார்த்து யாராவது ஒருவர் நாம் தவறுதலாக எமது கால்பட்டு விட்டது பைத்தியம் என்று எங்களுக்கு சொல்லிவிட்டால், நீயும் பைத்தியம், உன்னுடைய தந்தையும் பைத்தியம், உன்னுடைய தாயும் பைத்தியம், உன்னுடைய பாட்டனும் பைத்தியம், உனது முழு குடும்பமும் பைத்தியம் என்று நாவார நாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக, நிதானத்தை இழந்து நாம் பேசக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். உமர் இப்னு அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காவலாளர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் என்ன சொன்னார்? அவர் யா மஜ்னூன் என்று அழைக்கவில்லையே, பைத்தியக்காரன் என்று அழைக்கவில்லை, பைத்தியமாண்டு தான் கேட்டார்கள். நான் அதற்குரிய பதிலை கொடுத்து விட்டேன் என்று ஹஜரத் உமர் இப்னு அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம் தான் நிதானம், அமைதி, பொறுமை. எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடு. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாக இருந்தது. ஸைத் இப்னு ஸானா என்ற அந்த யூத பாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பல அடையாளங்கள், தௌராத்திலே சொல்லப்பட்ட பல அடையாளங்களை கண்டுவிட்டார்கள். ஆனா சில விடயங்கள் மாத்திரம் ஒரு நபியினுடைய அவருடைய பண்புகள்ல, குணாதிசயங்கள்ல ஒன்றுதான் அறியாமையை விட அவருடைய சகிப்புத்தன்மை உயர்ந்ததாக இருக்கும். ஒரு நபியிடத்தில் எந்த அளவுக்கு மடத்தனமாக நடந்து கொள்வோமோ அந்த கட்டங்களில் எல்லாம் அவருடைய நிதானம், அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை கூடிக்கொண்டே போகும். இந்த ரெண்டு விடயங்களையும் பரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விடுகிறது. எனவே இந்த கடனை சொல்லப்பட்ட அந்த நாளுக்கு முன்னால் ஸைத் இப்னு ஸானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகிப்பு தன்மையை, பொறுமையை சோதிப்பதற்காக கடன் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்னால் 2 நாள் அல்லது 3 நாளுக்கு முன்னால் ஹதரத் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக், ஹதரத் உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் கனி போன்ற பெரும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் வீற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நபியோருடைய அந்த அணிந்திருக்கக்கூடிய ஆடையை பிடித்து
நீங்கள் எல்லாம் அப்துல் முத்தலிபுடைய பரம்பரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏமாற்று பேர்வழிகள், உரிய நேரத்தில் கடனை எடுத்தால் நிறைவேற்றாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறார். நபியவர்களை திட்டுகிறார்கள். நபியினுடைய குடும்பத்தை பரம்பரை எடுத்து பேசுகிறார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய கண் கோபத்தால் தடுமாறுகிறது. இவனை உடனே கொலை செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ், தஅனி, அவரை கொலை செய்து விடுகிறேன் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு சகிப்புத்தன்மையாக அந்த இடத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமருக்கு சொன்னார்கள், நீங்கள் எவ்வாறு நடந்திருக்க வேண்டும் இந்த இடத்தில் உமர், நீங்கள் ஸைத் இப்னு ஸஅனாவுக்கு நீங்கள் சொல்லிருக்க வேண்டும் கடனை முறையாக கேட்குமாறு, எனக்கு சொல்ல வேண்டும் கடனை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று இவ்வாறான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்காமல் ஏன் அவசரப்பட்டு இவ்வாறான வார்த்தைகளை குறிப்பிடுகிறீர்கள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸைத் இப்னு ஸஅனாவுடைய அந்த கடனை உடனே நிறைவேற்றுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மேலதிகமாக 20 சாவுடைய அந்த பேர்ச்சம்பளங்களையும் கொடுத்து விடுமாறு உமர் அவர்களுக்கு ஏவுகிறார்கள். அல்லாஹு அக்பர். தன்னோட கடினமாக நடந்து கொண்ட ஒரு மனிதருக்கு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, அந்த நிதானம், அந்த சகிப்பு தன்மை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. சாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்புகள் எங்கட வாழ்க்கையில் நிதானம், சகிப்பு தன்மை, அமைதியான முறை வாழ்க்கையில் யாரிடத்தில் இருக்கிறதோ வெற்றியாளர்கள், அவர்கள்தான் தலைவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் அவர்கள்தான். ஏன்னா நண்பர்களே, யாரும் அவசரப்பட்டு விடக் கூடாது, நிதானம் எழுந்துவிடக் கூடாது. நிதானத்தை எழுந்து விடுகிறோம், ஒரு சில வினாடிகளில் குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு விடுகிறது. குடும்ப உறவுமுறையை பேணாதவர்களாக, இரத்த உறவுமுறையை பேணாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஒரு சில வார்த்தையை குறிப்பிடுகிறோம், அது இறுதியில் கணவன் மனைவியினுடைய குடும்பவியல் வாழ்க்கையில் தலாக்கில் போய் முடியக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடியவர்கள், உறவுமுறையை பேணக்கூடியவர்கள் சில வார்த்தைகள் ஊடாக பரம்பரையாக, வாழையடியாக, வருடம் வருடமாக மௌத்து வரைக்கும் குடும்பங்களை பிரிந்து அவருடைய முகங்களையும் பார்க்க கூடாதென்று ஊரை விட்டு நாம் ஒளிந்து வாழக்கூடிய சில நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்றால் நிதானத்தை இழந்து விடுகிறோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு உபத்திரம் செய்தவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக இருக்கட்டும், நிதானமாக நடந்து கொள்வோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த வரலாறு போதும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த காபத்துல்லாவுடைய வாயிலில் இருந்து அந்த குறைஷிகளுடன் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிதானம் எவ்வாறு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏசியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திட்டியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சூனியக்காரன் என்று சொன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான முகத்தில் கன்னத்திலே அடித்தவர்கள், மண்ணை அள்ளி வீசியவர்கள், நாட்டை விட்டு விரட்டியவர்கள் அனைவர்களும் குழுமி இருந்தார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு நோவினை கொடுத்தவர்கள், துன்பங்கள் துயரங்களை கொடுத்த அனைவர்களும் இருக்கிறார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்து குறைஷிகளும் அடிமையாக்கப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு உத்தரவிட்டிருந்தால் அடிமையாக்கப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையை கையாளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் அனைவர்களும் இந்த இடத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாடு இருந்தால் உடனே கொல்லப்பட்டிருப்பார்கள். இந்த குறைஷிகள் அனைவர்களும் மக்கத்தினுடைய பூர்வீகமானவர்கள், பழமையானவர்கள், இவர்கள் அனைவர்களும் இந்த மக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவிட்டிருந்தால் அனைவர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன கேட்டார்கள்? மா அன பிஃபாயிது பிகும், இன்றைய நாள் நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள போகிறேன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குறைஷிகளுக்கு முன்னால் கேட்கக்கூடிய நேரம்
இவ்வளவு காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏசியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திட்டியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பைத்தியக்காரர் என்று சொன்னவர்கள் அனைவர்களும் என்ன சொன்னார்கள்? சொன்னார்கள், நீங்க ஒரு நல்ல மனிதர், நீங்கள் அகுன் கரீம், நீங்க சங்கையானவர், நீங்க சிறந்தவர், நீங்க விட்டுக் கொடுக்கக்கூடியவர், நீங்க அது மாத்திரமல்ல இப்னு அகின் கரீம், உங்களுடைய தந்தை அப்துல்லா நல்லவர், நல்ல பரம்பரையை சார்ந்தவர், அவ்வாறான வம்சாவளியில் வந்த மனிதர் அல்லவா, நீங்கள் நிச்சயமாக எங்களுடன் நலவாக நடந்து கொள்வீர்கள் என்று அனைவர்களும் நபியவர்களை விமர்சித்தவர்கள், இன்சித்தவர்கள் அனைவரும் நாவார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேளாண் அன்பர்களே, சகோதரர்களே, இதுஹபு அன்துமுத் துலகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொது மன்னிப்பு கொடுத்த அந்த வரலாறு ஒன்றல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பல வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நிதானமாக, சகிப்புத்தன்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்ட வரலாற்றில் இன்னும் ஒரு பகுதிதான் ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை நேரம். சுஹைல் இப்னு அம்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கை எழுதக்கூடிய நேரம், அவர் சுஹைல் இப்னு அம்ர் லேசல்ல, குறைஷிகளுடைய ஹபீப் என்று ரொம்ப பேச்சாளர், அவரைத்தான் அனுப்பியிருந்தார்கள். அந்த நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூட உடன்படிக்கையில் எழுதுவதற்கு விடவில்லை, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்றுதான் எழுத வேண்டும். ஹாதா மா கால அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நேரம் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ், அது ரசூலுல்லாஹ் வெட்டப்பட வேண்டும். முஹம்மது இப்னு அப்துல்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை வெட்டியவர். பத்ருடைய மேலான நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுஹைல் இப்னு அம்ருக்கும் ஹிதாயத் கொடுக்கக்கூடிய அந்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிதானமாக நடந்து கொண்ட அந்த வரலாறு எங்கள் அனைவர்களுக்கும் பாடமாக இருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில் அனைவர்களும் நிதானமாக, குறிப்பாக வாலிப சமூகம், நாம் வாகனத்தில் போகக்கூடிய நேரமும் நிதானத்தை இழந்தவர்களாக நாம் பாதையில் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுடைய அந்த நிதானத்தை இழந்து வாகனத்தை ஓட்டக்கூடிய நேரம் எங்களூடாக எத்தனையோ மனிதர்கள் காலை இழக்குகிறார்கள், அவர்கள் அங்க வீரர்களாக மாற்றப்படுகிறார்கள். சிலர் விதவைகளாக, நாம் அவருடைய மனைவிமார்களை விதவைகளாக மாற்றக்கூடிய நிலை, அனாதைகளாக மாற்றக்கூடிய நிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம். எனவே எல்லா அடிப்படையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், அனைத்து விடயங்களிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் எமது வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நிதானத்தை தந்திடுவாயாக, அமைதியாக யா அல்லாஹ் சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பண்பை யா அல்லாஹ் நீ தந்திடுவாயாக. நீ விரும்புகிறாய் யா அல்லாஹ், வக்து அப்துல் கைஸிடம் காணப்பட்ட அந்த நல்ல குணாதிசயங்கள் யா அல்லாஹ், அந்த குணத்தை எமது வாழ்க்கையில் அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, பண்புள்ளவர்களாக, நல்ல குணநெறி உள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக, பரஸ்பரம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, வாங்கியுள்ளவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எமது இறுதி நேரத்தை அல்லாஹ் நல்ல நிலையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை முடிந்தவர்களாக நாம் உன்னை வந்தடைவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா